இன்றைக்கி என் போர்ட்ஃபோலியோ 5% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இது வரைக்கும் என் லைஃப்பில் 5% ஒரே நாளில் விழுந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் விழுந்திருக்கு. சரி, இதே மாதிரி தான் அமெரிக்காவிலும் விழுன்னு பார்த்தா அமெரிக்காவில் இன்றைக்கி 1% அப்பல் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ட்ரம்ப் வந்து கரெக்டாக அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு கூடயே சொல்லிட்டார். நாங்கள் வந்து ஒரு 5 நாள் வந்து லீவ் விடலான்னு இருக்கோம். ஸோ வார் கிடையாது, கொஞ்சம் பேச்சுவார்த்தை முடிவு பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே ஏறிடுச்சு. அவர் எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்கள். இந்தியா எல்லா நாட்டு மார்க்கெட்டையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது சின்ன மார்க்கெட்டில் ஓகேவா 100 ட்ரில்லியனுக்கு மேலே மொத்த மார்க்கெட்டோட வேல்யூ நினைக்கிறேன். ஸோ அதையே அவர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு பவர் வச்சுருக்காரு யூஎஸில் ட்ரம்ப். ஓகே, நம்ம அவள் ரொம்ப கேவலமாக பேசலாம், அவர் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் அவரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. அதான் உண்மையான ரியாலிட்டி. ஓகே, இதான் என்னோட ஸ்பீக். கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து நல்ல அப்பில் தான் இருக்கும். ட்ரம்ப் எதுவும் பண்ணலன்னா ஏன்னா இப்போ 5 நாள் வந்து வார் எதுவும் கிடையாதுன்னு இருக்காங்க. ஸோ ஸ்மூத்தாக முடிஞ்சால் எல்லாம் நாளைக்கு குட் தான். இன்றைக்கி யாராவது மிஸ்டேக்கில் விற்றிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான். தேங்க்யூ.